ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சையத் அசாருதீன், நியூனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன். பிறந்த குழந்தைக்கு வேக்சின்ஸ் போட்டேன், பேரண்ட்ஸ் எங்கிட்ட ஃபீவர் வருமா வராதான்னு கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா குழந்தைக்கும் வேக்சின்ஸ் போடணுமா, வேக்சின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃபீவர் வருமா, வேக்சின்ஸ் நம்ம எந்தெந்த டிசீஸ்க்கு போடுறோமோ அந்த டிசீஸ் வரவே வராதா அப்படிங்கிறதுக்கான 3 கொஸ்டினுக்கான ஆன்சர். எல்லா குழந்தைங்களுக்கும் வேக்சின்ஸ் போடணுமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் 200% ஆமாம். எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம வேக்சின்ஸ் போடணும். பிறந்த குழந்தைக்கு போடுற அந்த வேக்சின்ஸ்னால ஃபீவர் வருமா அப்படின்னு கேட்டால் பிறந்த குழந்தைக்கு நம்ம 3 வேக்சின்ஸ் போடுவோம். அந்த 3 வேக்சின்ஸ்னால ஃபீவர் வராது. மேபி அதுக்கப்புறம் போடக்கூடிய ஒரு சில வேக்சின்ஸில் ஃபீவர் வரும். ஆனாலும் எந்த குழந்தைக்கு ஃபீவர் வருது, எந்த குழந்தைக்கு ஃபீவர் வராதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படியே அந்த ஃபீவர் வந்தாலும் ரொம்ப சிவியராகலாம் இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு இருக்கும். அந்த டைம்லையும் பேபி ஆக்டிவாக தான் இருப்பாங்க. நீங்கள் வேக்சின்ஸ்னால வர்ற ஃபீவர் நினச்சி பயப்படவே வேண்டாம். 3வது கேள்வி, வேக்சின்ஸ் நான் எந்த டிசீஸ்க்கு போடுறேனோ அந்த டிசீஸ் இனிமேல் வராதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. வேக்சின்ஸ் போடாமல் ஒரு குழந்தைக்கு ஒரு 6 மாதத்தில் 6 வாட்டி இருமல் சளி வருது அப்படின்னா, வேக்சின்ஸ் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அந்த 6 மாதத்தில் 6 வாட்டி வர வேண்டியது 2 வாட்டி 1 வாட்டி அப்படின்னு மாறிடும். ஸோ வேக்சின்ஸ் போடுறது எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வர்ற அந்த டிசீஸை கம்மி பண்ணிடும். அது மட்டும் அல்லாமல் அப்படியே அவங்களுக்கு 1 தடவை 2 தடவை கோல்டு வந்தாலும் ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஒரு வேக்சின்ஸ் போடாத பேபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வந்துச்சு, ஒரு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 5 நாள் 7 நாளைக்கு இருக்கும். அப்படின்னா வேக்சின்ஸ் போட்ட குழந்தைக்கு 2 நாள் 3 நாளிலே அது சரியாயிடும். இதுக்காக தான் நம்ம வேக்சின்ஸ் போடுறோம். ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம வேக்சின்ஸ் போடுவோம். காமனாக வரக்கூடிய டிசீஸை, அவங்களுடைய டிசீஸ் சிவியாரிட்டியையும் நம்ம கம்மி பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வர்றதையும் நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷனை கேட்குறதுக்கு என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பாய் பாய்.